Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம மெல்வி vlogsல ஆட்டோ சீரிஸ் எபிசோட் 4 வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிர்மல் ஸ்கைவின் மாலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிர்மல் ஸ்கைவின் மாலுக்கு வந்துட்டோம். வந்த உடனே எங்க கண்ணுல இந்த ஒரு கடை பட்டுருச்சு. சரி ஃபன் வேர்ல்டுல போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஃபன் வேர்ல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மல் ஸ்கைவினுக்கு மேல பிளே பண்றதுக்காக பயங்கரமான ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேர் தாங்க ஃபன் வேர்ல்டு. செகண்ட் ஃப்ளோரை நாங்க படியிலேயே ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறமா தேர்ட் ஃப்ளோரையும் படியில ஏறிடலாம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் எங்க கண்ணுல இந்த லிஃப்ட் மாட்டுச்சு. எங்கடா இந்த லிஃப்ட் ஒளி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறமா லிஃப்ட்ல ஏறி ஃபன் வேர்ல்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா ஃபன் வேர்ல்டு கிட்ட வந்து கதவை திறந்து ஃபன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம். ஃபன் வேர்ல்டுல இந்த கார்டு இல்லாம விளையாடவே முடியாது. அதனாலயே இந்த கார்டு நான் மறக்காம எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கார்டுக்கு 100 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு என்ன விளையாடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே விளையாடுற என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கார் ஓட்டுற கேமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா கேமும் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே சூப்பராகவே போச்சு. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டினாலும் ஒரு சில இடத்துல மட்டும் அங்கங்க இடிச்சிருது. இடிக்காம ஓட்டணும் அப்படின்னு ஓட்டினேன். ஏன்னாக்கா இடிக்காம ஓட்டினாதான் டைம் இன்னும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்காக தான். அண்ட் நான் நினைச்ச மாதிரியே நான் ரொம்ப இடிக்காமே ஓட்டினேன். அதனாலே எனக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. மேல டைம் கடுதல் அங்க பாதினாலே உங்களுக்கு வந்து தெரியும்.
அதுக்கப்புறமா டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய சிஸ்டர் பேஸ்கெட் பால் விளையாடணும் அப்படின்னு சொன்னா, சரி போனா போகுது அப்படின்னு விளையாட விட்டாச்சு. அதுக்கப்புறமா இவளுக்கு விளையாடவே தெரியல. சரி நான் விளையாடுறேன் அப்படின்னு நான் போனேன். அதுக்கப்புறமா டைம் முடிஞ்சா முடியலையானே தெரியல. மறுபடியும் டைம் ஆரம்பிச்சு முடிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்க விளையாடுறதுக்கான கார்டை எடுத்துக்கிட்டோம். இந்த கேம்ல நாங்க இவ்வளவு கார்டு ஜெயிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டேன். இந்த கேம் என்னதுன்னா, அந்த மானிட்டர்ல வந்துட்டு இந்த பாட்டில் மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க. அவங்க கொடுத்துக்கிற பாலை வச்சு நம்ம உருட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மானிட்டர்ல இருக்கிற அந்த பாட்டில் எல்லாமே கீழே விழும். அதான் இந்த ஒரு கேம். எல்லா பாட்டிலையுமே வந்து கீழே விழ வைக்கணும். அதான் இந்த ஒரு கேம். அதுக்கப்புறமா என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு நான் நல்லா போடுவேன் அப்படின்னு கோணையா போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்தேன். பயங்கரமா போட்டேன். அவ 3 பாட்டில விட்டு வச்சிருந்தா. நான் அதுல வந்து 2 பாட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்குரிய கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என் கண்ணுல இந்த ஒரு கேம் வந்து பட்டுருச்சு. காத்துல பறந்துட்டு இருக்கிற பால அந்த ஒரு ராடுல பிடிச்சி அந்த ஹோல்குள்ள வந்துட்டு போடணும். அதான் இந்த ஒரு கேம். பார்க்கும்போது ஈஸியா தான் இருந்தது. ஆனா விளையாடும் போது ரொம்ப டஃபா இருந்தது. ஏன்னா அந்த ராடுக்குள்ள பால் வர மாட்டேங்குது. எப்படியாவது அந்த பாலை பிடிச்சிட்டாலுமே கூட அந்த ஹோல்குள்ள நம்மளால பாலை போடவே முடியல. ரொம்ப டஃபாவே இருந்தது. ஏன்னா அந்த ஹோல்குள்ள போடுறதுக்குள்ளேயே அந்த பால் வந்து பறந்துருது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5-6 பாலை மட்டும் பிடிச்சி அந்த ஹோல்குள்ள போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதுலயும் நான் விளையாடி ஜெயிச்ச கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 100 rupees ரீசார்ஜ் பண்றதுக்காக போயிட்டோம். ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். இது என்ன கேம் அப்படின்னா, அங்க கைப்பிடி மாதிரி 2 கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம சிஸ்டம் மேல தண்ணி அடிக்கணும். அதுல வந்துட்டு ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் மேல வந்து நம்ம தண்ணி அடிக்கணும். நான் வந்து கார் லெவல் மேல தண்ணி அடிச்சதுனால எனக்கு இந்த கார் லெவலே வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த காரை நம்ம எய்ம் பண்ணி சிஸ்டம் மேல தண்ணி அடிக்க அந்த கார் எல்லாமே வந்து வெடிக்கும். இதுதான் இந்த ஒரு கேம். இந்த கேம் ரொம்பவே ஈஸியாவே இருந்தது. அந்த சிஸ்டம் மேல தண்ணி அடிக்கும் போது ரொம்பவே ஜாலியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது.
அவ்வளவுதான் கைஸ், கேம் ஓவர் ஆயிடுச்சு. இதான் கைஸ் நான் ஜெயிச்ச கார்டு. அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி ஓகே விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாட விட்டாச்சு. அதுக்கப்புறமா நாங்க மொத்தமா விளையாடி ஜெயிச்ச கார்டை கொண்டு போய் கொடுத்து ஏதாவது பல்கா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நோண்டு கீச்சனை கொடுத்து விட்டாங்க. சரி ஓகே இதையாவது கொடுத்தாங்களே அப்படின்னு அங்கிருந்து வெளியில வந்துட்டோம். வெளியே வந்துட்டு லிஃப்ட்ல ஏறி கீழே போயிட்டோம். அதுக்கப்புறமா லிஃப்ட் ஏறி கீழே வந்ததுக்கு அப்புறமா நாங்க ஸ்டார்டிங்ல ஒரு கடையை பார்த்தோம்ல, அந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த ஒரு கடை. உள்ள போய் உக்காந்துட்டு மெனுவை பார்த்தா இவ்வளோ இருந்தது. சரி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே ஆர்டர் பண்ணிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் வெளியில பார்த்துட்டு அப்படியே செல்லு பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. 2 பேர் 3 பேர் தாராளமா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. சாஸ் டிப் பண்ணாம 2-3 பைட் சாப்பிட்டு பார்த்தேன். வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் இல்லை, ஆவரேஜா தான் இருந்தது. அதனாலேயே ஃபுல்லானா சாப்பிடல, இவ்வளோ வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பில் பே பண்ணிட்டு அந்த கடையில இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா மால்ல இருந்து கிளம்பி வெளியில வந்து நின்று ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆட்டோவும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோல ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான் ஆட்டோ சீரீஸ். நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் என்ன